கண்டிப்பா அரசியல் அனுபவம் மிக்க ஆல்ரெடி அனுபவம் மிக்க சிலர்லாம் வந்து இணைஞ்சாங்க. ஸோ தலைமை பொறுப்பு வரைக்கும் இப்போ வந்திருக்காங்க. ஸோ 2ஆம் கட்ட தலைவர்களாக உருவெடுக்கக்கூடிய அந்த அனுபவம் மிக்கவர்கள் வந்ததுனால என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமா அடிப்படையில வந்து இந்த கூட்டணி எங்களுக்கு இன்டாக்டா இருக்குன்னு உருட்டுறாங்கல்ல, அந்த உருட்டுகள்லாம் எந்த அளவுக்கு அப்படின்றது இப்போ கலந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம திமுக சைட்லேருந்தும் பார்க்குறோம், அதிமுக சைட்லேருந்தும் பார்க்குறோம், என்டிஏ அந்த அலையன்ஸில் இருக்கிற எல்லா டீம்லேருந்தும் பார்க்குறோம். எல்லாருமே ஒரு விரும்பக்கூடிய ஒரு ஒரு வெற்றி அணியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. ஸோ அந்த அணியில் போயிடணும் அப்படின்றத கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவங்க விரும்புகிறாங்க. ஏன்னா இப்போது என்ன எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஏதோ யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறவங்க கிடையாது, கிரவுண்டில் வேலை செய்கிறவன். கிரவுண்டில் மக்களுடைய பல்ஸ் என்னன்றது தெரியும். அது எல்லா கட்சியில் இருக்கிற கிரவுண்ட் லெவல் கேடர்ஸ்க்கு நல்லா தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வேறு ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சும்மா செலவு பண்ணாலாம் இப்போ ஜெயிச்சிட முடியாது. செலவே இல்லாமல் மக்களுடைய அபிமானத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அணி தாவேக்கா இருக்குது, அங்கே போயிடலாம் அப்படின்றத கீழே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி கீழே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய ஓட் பேங்க் இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போது கேடர்ஸும் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நீங்கள் பனையூர் ஆஃபீஸில் பார்த்துட்ருக்கீங்க. பனையூர் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார்ல உட்காந்த இடத்துல இருந்து இன்றைக்கி வேறு லெவல் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் இன்னையோடைய இணைப்பை நம்ம பார்க்குறோம். முக்கியமாக இன்றைக்கி தேமுதிகவும் சொல்லியிருக்காங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க. கூட்டணி அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி.